காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். காலையில் சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் ஒரு அகல் விளக்கு கிச்சனில் ஏற்றி வச்சுட்டு சமைச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தால் அது உங்கள் சமையலை ஒன்றும் பண்ணாது. ஸோ ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் கேஸ் அடுப்பை க்ளீனாக தொடச்சி பர்னர் உள்ளே இருக்கிற அந்த இது எவர் சில்வர் இது இருக்கு இல்லையா, அதையும் சுத்தமாக தொடச்சி 4 பக்கமும் இது மாதிரி கோலம் போட்டு முடிஞ்ச அளவு ஆட் நம்பர்ஸில், அதாவது 7, 9 அந்த எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வைங்க. ஏதோ வச்சுருக்கேன் பாருங்கள், சந்தன குங்குமம் எல்லா பக்கமும் வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் சமையல் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப உங்கள் சமையலும் பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட சுத்தத்தை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயார் உங்ககிட்டயே வாசம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் கிச்சனில் உபயோகப்படுத்துகிறீங்க இல்லையா, அந்த இதுக்கு பானைக்கு கூட நீங்கள் இது மாதிரி சந்தன குங்குமம் வச்சு சுத்தப்படுத்தி உபயோகப்படுத்தலாம். அது மாதிரி உப்பு ஜாடி வலது பக்கம் இருக்கிறது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, கடன் பிரச்சனையாக இருக்கா, இல்லை தூக்கம் சரியாக வரலையா, ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் உப்பை போட்டு மறுநாள் காலையில் அது உங்கள் வீட்டிலையே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அது கால்படாத இடமா கரைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலோ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அந்த உப்பு கரையிற மாதிரி உங்கள் கடனும் கரைஞ்சிரும். இன்னொரு விஷயம், நீங்கள் சமைக்கும் போது கூட உப்பு கையாலே எடுத்து உபயோகப்படுத்துங்க. கரண்டி ஸ்பூன் எதுவும் உபயோகப்படுத்தாமல், அது மகாலட்சுமிக்கு சமம். அதனால் அதை பயபக்தியோடு எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்திட்டு அந்த கையை தண்ணியில் கழுவுனீங்கன்னா கடன் பிரச்சனை வராது. வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் கரையிற மாதிரி கரைஞ்சிரும். இது சமையலறை டிப்ஸு. மற்றபடி நீங்கள் சமையலுக்கு சமையலுக்கு முதல்ல பொருள் வாங்கும்போது முதல்ல மஞ்சள், அதுக்கப்புறம் ஜீனி, அதுக்கப்புறம் அரிசி, இது மாதிரி உங்கள் சம்பளம் வந்த உடனே இது மாதிரி நல்ல மங்கள பொருட்களுக்கு வாங்கலாம். அரிசி புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம். அப்படி வாங்க முடியல வேறு கிழமையில் வாங்கிட்டீங்கன்னா புதன் ஹோரை சமயத்தில் மளிகை சாமானையும் மற்ற பொருட்களையும் நீங்கள் புதன் ஹோரை சமயத்தில் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா என்றைக்கும் குறைவில்லாமல் இருக்கும். தானியங்கள், அரிசி, ஜீனி இதெல்லாம் குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க வீட்டில். அதே சமயம் எந்த பொருளும் வாங்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும், வேறு வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. எக்காரணம் கொண்டும் வீட்டில் அழக்கூடாது. எதிர்மறை சொற்களை உபயோகப்படுத்தவே கூடாது. அதுபோல் வீடு கூட்டும் துடைப்பம், அதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை காலில் வச்சு தட்டக்கூடாது, கதவுக்கு பின்னாடி வைக்கக்கூடாது. அதை ஒரு நல்ல சுத்தமான இடமா பார்த்து தரையில் படுக்க போட்டு வைக்கணும். அந்த துடைப்பத்தை கையில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அண்டு அந்த துடைப்பத்தை எடுக்கும்போது வணங்கிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை வணங்குற மாதிரி. முடிஞ்சால் 2 துடைப்பத்தை கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும். இது தவிர இதை கதவுக்கு பின்னாடி வைக்கக்கூடாது. செருப்பையும் வீடு பெருக்கிற துடைப்பத்தையும் முறத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது. அம்மி மேலே உட்காரக்கூடாது. அம்மியும் அதோட கல்லும் சேர்ந்து தான் இருக்கணும். அதே மாதிரி ஆட்டு உரல் இருந்தால் ஆட்டு உரலும் அதோட குழவியும் சேர்ந்து தான் இருக்கணும். அப்புறமா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாலேயே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனை சுத்தமாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திருந்து க்ளீன் பண்ணணும். எப்பவும் சுத்தமான ஆடைகளையே உபயோகப்படுத்துங்க. சுத்தமான ஆடைகளோடு சமைக்கிறது, சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, நைட்டு தூங்கும்போது கூட சுத்தமான உடைகளோடு தூங்கிறது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு சேர்க்குமா. சமையலை பற்றி சமையல்னால் நீங்கள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சேர்த்துக்கணும். திங்கக்கிழமை நல்ல காய்கறியோடு சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க. புதன்கிழமை பாசிப்பருப்பு, புதன் கிரகத்துக்கு உரிய தானியம், பாசிப்பருப்பு சுண்டலாக செஞ்சு சாப்பிட்லாம். அது வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்திக்கு உரியது, அதனால் கொண்டக்கடலை சுண்டல் ஊற போட்டு சாப்பிட்லாம். வெள்ளிக்கிழமை மொச்சை சுண்டல் பால் பாயசம் பண்ணி மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டே கருப்பு உளுந்த தயிரில் ஊற போட்டு அதை அரச மரத்தடியில் கொண்டு போய் போட்டு வரலாம். இல்லையா காக்கைக்கு நீங்கள் உணவாக போடலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை நைட்டு பாசிப்பயிரை வெல்லத்தோடு ஊற வச்சு பறவைகளுக்கு போடலாம். இதே தானியங்களை நீங்கள் அரச மரத்தடியிலையும் கொண்டு போய் போட்டு வரலாம். அங்கே உள்ள எறும்புகள் சாப்பிட சாப்பிட உங்களோட கர்ம வினைகள் கரைஞ்சு போகும்.
ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்லிட்டேன். இதே வந்து திரிகள், அது எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க, அந்த திரிகளோட கலரு, அதை நீங்கள் எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறீங்க, தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி, அப்புறமா வந்து எருக்கம்பட்டை திரி, பஞ்சு திரி, நூல் திரி, சிகப்பு கலர் திரி, இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ வெறும் வெள்ளைத்திரியை வந்து பன்னீரில் நினச்சி, பன்னீரும் சந்தனமும் கலந்து நினச்சி, பன்னீரும் மஞ்சளும் கலந்து நினச்சி கூட உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான பொருட்கள். நான் விளக்கு ஏற்றுறதை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக சொல்கிறேன். டெய்லியே காக்கைக்கு சாதம் வைக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சனிக்கிழமை எள்ளும் நல்லெண்ணெயும் கலந்து வச்சிங்கன்னா மிகவும் நல்லது. தேங்க்யூ.